ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு ஃப்ரெஷ் சுண்டக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு கப் அளவு ஃப்ரெஷ் சுண்டக்காய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டோம், இது இருக்கட்டும். கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், சுண்டக்காய் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக தட்டி வச்சிருக்க சுண்டக்காவை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விதை தாங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமே ஆகுங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போதான் கசப்பு போய் புளிக்குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 20 பல்லு பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 4 பேருக்கு வரும். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. உப்பை கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். லாஸ்ட்ல டேஸ்ட் பார்த்துட்டு வெல்லம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதனோட எசன்ஸ் எல்லாம் குழம்புல இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.